Hello guys, welcome to my channel. This is Tangesh here. Today we are diving into the really fascinating topic how science and technology have shaped the modern warfare. According to Martin Bancroft, one of the most respected military historian, if you are someone who interested in defense, war strategy, or how inventions change the way of battles are fought, this video is definitely for you. Don't miss it. Let's go. This video has been separated by part wise. So first of all, we saw the part one. In part one, who is Martin van Griff? He is a military historian from Netherlands and one of the most original thinkers when it comes to the war and strategy. His famous book is Technology and War. He he talks about how science and technology have played a role in warfare from ancient times to modern today. He says that டெக்னாலஜி அலோன் டசன்ட் வின் த வார்ஸ். டெக்னாலஜி மட்டும் வச்சு நம்ம வந்து வாரில் வந்து வின் பண்ண முடியாது அப்படின்றத தெளிவாக வந்து மார்ட்டின் வான் கிரிவர் வந்து அவரோட புக்கில் டெக்னாலஜி அண்ட் வார் அப்படின்ற புக்கில் வந்து சொல்லியிருக்காரு. எதனால அப்படின்னா அக்கார்டிங் டு கிரிவேட் திங்ஸ் லைக் லீடர்ஷிப், மாரல் அண்ட் பாலிட்டிக்ஸ் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் மேட்டர் ஜஸ்ட் ஆஸ் மச். லீடர்ஷிப், மாரல், பாலிட்டிக்ஸ் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் இது எல்லாமே பெரிய விஷயம். எப்படின்னா வெப்பன்ஸ் அண்ட் மெஷின்ஸை விட பெரிய விஷயம் தான் அப்படின்றத தெளிவாக சொல்கிறாரு. ஏன்னா இந்த விஷயங்கள் ஹியூமன் பிஹேவியர்ஸ் தான் எப்படி டெக்னாலஜி வந்து வேலை செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணுறதே வந்து இந்த விஷயங்கள் ஹியூமன் பிஹேவியர் தான் அப்படின்றத சொல்கிறார். இஸ் மோஸ்ட் ஃபேமஸ் லைன் இஸ் டெக்னாலஜி செட்ஸ் எ ஸ்டேஜ் பட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் டிசைட் த பிளே. டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜை தான் அமைக்குது. டெக்னாலஜி வந்து ஒரு ஒரு மேடை அமைக்குது. பட் ஹியூமன் ஃபேக்டர்ஸ் வந்து அது வந்து அந்த பிளே எப்படி நடக்கணும், அந்த நாடகம் எப்படி நடக்கணும் அப்படின்றத முடிவு பண்ணுறது வந்து ஹியூமன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் மட்டும்தான் முடியும் அப்படின்றத அவரோட புக்கில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. ஓகேவா? தென் பார்ட் டூ. பார்ட் டூவில் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸை வச்சு மார்ட்டின் வான் கிரிஃப்ட் என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்மளுக்கு சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், டியூரிங் வேர்ல்டு வார் ஒன் த நியூ டெக்னாலஜி லைக் மிஷின் கன்ஸ், ஆர்டிலரி காஸ்ட் மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன். வேர்ல்டு வார் ஒன்ல மிஷின் கன்ஸ் அண்ட் ஆர்டிலரி வந்து பெரிய சேதத்தை உண்டு பண்ணாலும் ட்ரெச் வார்ஃபர் யூஸ் பண்ணி மில்லியன்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் டைட் இன் ட்ரெச் வார்ஃபர் யூஸ் பண்ணி பெரிய சேதத்தை ஏற்படுத்தினது வந்து டெக்னாலஜி கிடையாது, ஹியூமனோட பிஹேவியர் தான் அப்படின்றத இந்த எக்ஸாம்பிள் வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும். தென் வியட்நாம் வார் இன் யூஎஸ் ஹேட் அட்வான்ஸ் டெக்னாலஜி, பவர்ஃபுல் வெப்பன்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்ட். யூஎஸ்ல வந்து வியட்நாம் வாரில் வந்து பெரிய டெக்னாலஜி ஏர்கிராஃப்ட்லாம் இருந்துச்சு. பட் வியட்நாம் சோல்ஜர்ஸ் என்ன யூஸ் பண்ணாங்கன்னா குரில்லா ஸ்ட்ராட்டஜி அண்ட் லோக்கல் சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் லோக்கல் சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தினால பெரிய யூஎஸ் டெக்னாலஜி வச்சுருந்தாலும் அவங்கள ஈஸியாக வந்து டிஃபீட் பண்ணாங்க இந்த வியட்நாம் வாரில். அண்ட் யோம் கிம்பூர் வார், தேர்ட் வார் வந்து நமக்கு என்னன்னா யோம் கிம்பூர் வார் 1973 நடந்துச்சு. இஸ்ரேல் விசஸ் எஜிப்த், சிரியா, ஜார்டன் கண்ட்ரிஸ்க்குலாம் நடந்துச்சு. ஹைடெக் டேங்க்ஸ். In Yom Kippur War in 1973, Israel had high-tech tanks and aircraft. ஹைடெக் டேங்க்ஸ் அண்ட் ஏர்கிராஃப்டை யூஸ் பண்ணாலும் கிளவர் ஸ்ட்ராட்டஜி அண்ட் சர்ப்ரைஸ் அட்டாக்கால் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் தடுமாறினாங்க அப்படின்றது தான் சொல்ல முடியும். அண்ட் கிரிவேட் பாயிண்டட் கிளியர். கிரிவேட் வந்து என்ன சொல்கிறாருன்னா டெக்னாலஜி ஹெல்ப்ஸ் பட் ஒன்லி இஃப் யூ நோ தட் யூஸ் இட் ரைட் வே. டெக்னாலஜி வந்து உங்களுக்கு உதவும், பட் இதை வந்து நீங்கள் வந்து ரைட் வேல தான் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, சரியான வழியில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா டெக்னாலஜி வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும், கரெக்டான வேலை யூஸ் ஆகும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. தென் பார்ட் த்ரீல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெக்னாலஜி கேன் பி அ பேர்டன் டூ. டெக்னாலஜி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு சுமையாக கூட மாறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏன்னா த மோர் ஹைடெக் யுவர் ஆர்மி இஸ் மோர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக் யூனிட். ஹைடெக்காக உங்கள் ஆர்மி மாற மாற உங்களோட லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாகும், அது வந்து தேவைகள் வந்து அதிகமாகுது அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஏன்னா நீங்கள் வந்து சேட்டலைட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டெக்னாலஜி வைஸாக யூஸ் பண்ணும்போது அதை வந்து ஹேக் பண்ண, டிஸ்ட்ராய் பண்ணவும் நமக்கு வந்து பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் சோல்ஜர்ஸ் கெட் டூ ரிலையன்ட் ஆன் கேஜெட்ஸ் அண்ட் ஃபர்காட் ஹியூமன் சைட் ஆஃப் வார். சம்டைம்ஸ் சோல்ஜர்ஸ் வந்து டெக்னாலஜியை நம்பி இருந்தால் ஹியூமன் சைட் ஆஃப் வார், ஹியூமனோட பிஹேவியரே வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது
டிசிப்ளின், லீடர்ஷிப் அண்ட் அடாப்டிங் த பேட்டில் ஃபீல்ட் அடாப்ட் பண்ணுற டெக்னாலஜி எல்லாமே மாறும் அப்படின்றத அவரோட புக்கில் சொல்லியிருக்காரு. கிரிவியாட் வார்னிங் திஸ்: டோன்ட் லெட் யுவர் மிஷின்ஸ் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். மிஷின்ஸ் வந்து உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ண வைக்காதீங்க அப்படின்றத இந்த புக்கில் அவர் சொல்லியிருக்காரு. தென் பார்ட் 4, வாட் அபவுட் த ஃபியூச்சர்? மார்ட்டின் மேன்க்ரிஃப்ட் ஃபியூச்சரை பற்றி எப்படி சொல்லியிருக்காருன்னா, ஏஐ, ட்ரோன்ஸ் அண்ட் சைபர் வார்ஃபேர் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் வளர்ந்தாலும் இது வந்து ஒரு டூல். இட் இஸ் அ டூல். இந்த டூல் வந்து வாரில் யூஸ் பண்ணலாமே தவிர இதையே நம்பி இருக்க முடியாது. இது வந்து விக்டரியா டிஃபீட்டா அப்படிங்கிறத இது முடிவு பண்ணாது அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காரு. ஈவன் இன் ஃபியூச்சர் ஆஃப் ஃபுல் ரோபோட்டிக் ஆர்மேஸ் ஆர் டிஜிட்டல் வார்ஃபேர், ஃபியூச்சரில் ஃபுல் ரோபோட்டிக் ஆர்மேஸாக மாறலாம், ஆர் டிஜிட்டல் வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாம். பட் இட் 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 டிபெண்ட்ஸ் ஆன் த ஹியூமன் பிஹேவியர் லைக் டெரிட்டரி, ஐடியாலஜி, பவர். இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காகவும் இந்த வார் நடக்கலாம். பட் வந்து இது வந்து ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணணும். டெக்னாலஜி வந்து ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. டெக்னாலஜி சேஞ்சஸ் பட் வார் ரிமைன்ஸ் ஹியூமன் ஆக்டிவிட்டி. டெக்னாலஜி மாறலாமே தவிர வார் வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டியால் மட்டும்தான் முடிவு பண்ணுது அப்படின்றத இந்த புக்கில் சொல்லியிருக்காரு. தென் wrap it up with conclusion. Martin Mancrift teaches us while science and technology shape this battlefield. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து பேட்டில் ஃபீல்டை வந்து வடிவமைக்கிறதே தவிர டோன்ட் கண்ட்ரோல் இட் அவுட்கம் வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணல அப்படின்றத சொல்லியிருக்காரு. இட் இஸ் எ ஹியூமன் ஃபேக்டர் தான் ஸ்ட்ராட்டஜி, லீடர்ஷிப், மாரல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து வாரை வந்து விக்டரியா டிஃபீட் அப்படின்றத முடிவு பண்ணுது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து டூலாக மட்டும் பாருங்கள், அதை வந்து ஹியூமன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண வைக்காதீங்க. டெக்னாலஜியை வந்து ரைட் வேல யூஸ் பண்ணுங்க அப்படின்றத தெளிவாக இவரோட டெக்னாலஜி அண்ட் வார்ஃபேர் புக்கில் நமக்கு சொல்லியிருக்காரு. அண்ட் if you find this topic interesting, don't forget to give the video like and leave your thoughts on comments and subscribe the button. Thanks for watching. Signing off. This is Tankish.